வணக்கம் எனது அருமை உறவுகளே. இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் அடியனின் மரமான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டோட முன்பக்கமும் பின்பக்கமும், அதாவது வளவு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு பின்னாலே கொஞ்சம் இடம் இருக்கும். அதில் நிறையா செடிகள் மரங்கள் வச்சுருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். சப்போட்டா மரம், அதுக்கப்புறம் சப்போட்டா மரத்து பக்கத்துலேயே அன்னாச்சி, அதாவது பைனாப்பிள் அதோட செடிகள் வச்சுருக்காங்க. இந்த பைனாப்பிள் எங்கள் அப்பா இருக்கும்போதே வச்சது. அது அந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் அதனோட செடியை எடுத்து எங்கள் அம்மா மறுபடியும் நட்டுருவாங்க. மருதாணி, நான் தலைக்கு மருதாணி அங்கே சென்னையில் இருக்கும்போது நம்ம ரெடிமேடாக வாங்கி போடுவோம். இங்கே நான் வந்ததுக்கப்புறம் இங்கேயே நான் டேரெக்டாக பறித்து அரைச்சி அது தலையில் போட்டுக்கிறேன். நான் இன்னும் டை கொஞ்சம் அடிக்க பழகலை, என்ன தான் போட்டு பழகிருக்கேன். புட்டு முருங்கைக்காய்ங்கிறது முறுக்கு வத்தல் செய்வாங்க. இந்த பருப்பு குழம்பு சாம்பாருக்கெல்லாம் முறுக்கு வத்தல் எங்கள் ஊரில் பொரிச்சு வைப்பாங்க. அது இந்த புட்டு முருங்கைக்காயில் செய்கிறது தான். அப்புறம் சுண்டைக்காயெலாம் எங்கள் அம்மா எங்களுக்காக வத்தல் ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வீட்டில் கொஞ்சம் எலுமிச்சை மரம், அப்புறம் நார்த்தங்காய், அதுக்கப்புறம் சொடக்கு தக்காளி இதெல்லாம் நிற்குது. அப்புறம் மூக்குரட்டை கூட இருக்குது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன், ஏம்மா சொடக்கு தக்காளிலாம் வச்சுருக்கீங்கன்னு. அதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருப்பீங்கள்ல, நீங்களாம் ஆசையாக பார்த்து திருப்பி சாப்பிடுவீங்களா, அதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பலாமரம் இருக்குது. ஒரு பலாமரத்தில் கொஞ்சம் ஒரு 2-3-4 காய்கிட்ட காய்ச்சிருக்கு. இன்னொரு பெரிய பலாமரம் நிற்கிது, அது காய்க்கவே இல்லை. எப்போவுமே ஒரு மரம் காய்க்கலனாலோ, ஒரு பெண் குழந்த உருவாகலனாலோ மனுஷங்களுக்கு பிரச்சனை தான். அது மாதிரி தான் அந்த பலாமரமும் காய்க்கலையே. அதனால் நிறைய பேர் அதை வெட்டுங்கிறாங்க. ஆனால் நாங்கள் வெட்டவே இல்லை. இந்த தென்னை மரத்துக்கு இடையில ஊடு பயிர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே வாழைக்கன்று வைப்பாங்க. வாழை மரம் வச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் தென்னை மரம் வளர்ந்துருச்சு இல்லையா, அந்த கேப் ஃபில்லிங் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பட்டு போன தென்னை மரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அது மரம் பெருசாக இருக்கும் போதே இடையில சின்ன கன்றும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் வருஷம் கழித்து, இப்போ இது 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப உயரம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த சின்ன கன்று வைப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் மாம்பழம்லாம் மாங்காயாக பறிக்கிறதுக்கு குத்தைக்கு விடலை, அதனால் மாம்பழம்லாம் விழுந்து கிடக்கும். எங்கள் அம்மா டெய்லி பறிக்கணும்னு வைப்பாப்புல. நான் போனதுனால நான் எட்டு வந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் மாட்டு சாப்பு, எங்கள் வீட்டில் முந்தி மாடுலாம் இருந்துச்சு, ஒரு 3 மாடு உண்டு. நான் கூட மாட்டிலலாம் அப்போது பால்லாம் கறக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் இப்போ மாடு இல்லை. இப்போ எங்கள் அப்பா இல்லைன்னு மாடெல்லாம் நம்ம வளர்க்குறத விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அங்கேயே 3 நாளாக 2 மாமரம் உண்டு. அப்புறம் ரோஸு, பன்னீர் ரோஸ் 2-3 வச்சுருக்காங்க அம்மா. ஆனால் ரெட் ரோஸ்லாம் பட்டு போச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அப்போ பட்டுருச்சு. அப்புறம் வெள்ளை ரோஜாக்கள் இருக்குது. தாழ்பூ, இது பேப்பர் ஃப்ளவர் அப்படிம்பாங்க. அப்புறம் வெற்றிலை இருக்குது. மருந்துக்கெலாம் எங்கள் அம்மா இங்கேயே எடுத்துப்பாங்க, வெளியே போய் எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இது டில்லி பூ, அப்புறம் செவ்வந்தி, அதுக்கப்புறம் இந்த நித்திய கல்யாணிம்பாங்கள்ல அது. அப்புறம் கொய்யாக்காய் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. மீதி நிறைய இருந்துச்சு. எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருந்தாங்க. எங்கள் அம்மா சென்னையிலேருந்து ஒரு மரம் வெட்ட சொன்னாங்க. அந்த அண்ணன் எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. அதனால் இப்போ கொய்யா மரம் இப்போ வச்சு இன்னும் காய்ச்சாதான் உண்டு. அப்புறம் 5 மணி பூ, சாயந்தரம் 5 மணிக்கு கரெக்டாக பூத்துரும். ஒரே செடியில் ரோஸு, வெள்ளையில் ரோஸ் கலர் டாட் மாதிரி போட்டு ஒரு லைன் மாதிரி போட்டு ஒரு கலர் 3 பூ பூக்குது. இது பிச்சிப்பூ செடி, அதாவது ஜாதி மல்லி செடி. ஜாதி மல்லியில் 2 வெரைட்டி உண்டு. ஒன்று வெள்ளை, இன்னொன்று ஒரு வெயிட்டில் ஒரு லைட்டாக ஒரு ரெட் கலர் பிங்க் கலர் மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கோம். 2 செடியும் உண்டு. இது எங்கள் அம்மா டெய்லி நாராயணசாமி கோயிலுக்கு கட்டி கொடுப்பாங்க பூ. அப்புறம் முருங்கை மரம், அப்படியே வாடாமல்லி, பட்ரோஜா, அப்புறம் கொஞ்சம் குரோட்டன்ஸ், அப்புறம் துளசி, அதுக்கப்புறம் கத்தாழை, இப்படி நிறைய செடி வச்சுருப்பாங்க. அப்புறம் எங்கள் அம்மா, எங்களுக்கு சித்தி, சித்தப்பா, எங்கள் அம்மா எல்லோரும் உட்காந்து மீட்டிங் பேசுகிறதுக்காக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அது இந்த இட்லி பூ இருக்கு இல்லையா, அதுபோல் கிளிப்பர் பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த கொடியை படத்தி விட்டு ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி, ஒரு ஆர்ச் மாதிரி ஆக்கி அதில் தான் இவங்களாம் உட்காந்து கதை பேசுவாங்க. அது மழை பெஞ்சாலும் லைட்டான தூரெல்லாம் நனையாது, வெயில் அடித்தாலும் உள்ளெல்லாம் படாது. அந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும் அந்த இடம். கைக்கு எட்டுறதுலாம் மாங்காய் இருக்குது. சென்னையில் நம்ம 1 கிலோ 70 ரூபாலாம், ஒரு மாங்காய் 35 ரூபாலாம் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆனால் இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்குது. இது புட்டு முருங்கைக்காய், இதான் வத்தல் போடுறது, முறுக்கு வத்தல். இந்த புட்டு முருங்கைக்காயை தான் குட்டி குட்டியாக நறுக்கி, அதாவது சின்னதாக நறுக்கி மோர் அல்லது தயிரில் உப்பு போட்டு அதில் குலுக்கி ஒரு நாள் 2 நாள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு அது நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. இதை பருப்பு குழம்பு சாம்பாருக்கு ரொம்ப பெஸ்ட்டு சைடிஷாக இருக்கும். நீங்கள் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வறுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் நம்மளோட வீட்டு கார்டன். வீட்டுக்கு பின்னால் இருக்க இதில் இருக்க செடிகள், மரங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. நம்ம வீட்டில் அம்மானு ஒரு பெரியவங்க இருக்கிறதுனால தான் இந்த செடி மரங்கள்லாம் பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே சென்னையில் இருந்தால் கூட எங்கள் அம்மா எங்கள் கூட வரமாட்டேங்கிறதுக்கு ஒரே காரணம் இங்கே இருக்க செடிகளும் மரங்களும் பற்றக்கூடாதுங்கிறது தான். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி.